மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சொரக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக ஒரு சொரக்காய் வாங்கினேன். ஸோ இதை நல்லா கிளறிக்கலாம். நான் சின்ன சொரக்காவாக வாங்கினேன், அதை தான் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். காயை வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுடைய சொரக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளுடைய சொரக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.